வணக்க மக்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சைனீஸ் ஸ்டைல் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ஹனி ஃப்ரை பொட்டேட்டோ எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஹனி ஃப்ரை பொட்டேட்டோவுக்கு பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வைப்போம். எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களா அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது வெறும் பாயில் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அப்புறமா தண்ணியை ஸ்ட்ரெயினர் பண்ணிவிட்டு பாருங்கள், 6 பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு எடுத்துக்காங்க. கழுவிட்டு கட் பண்ணிவிடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்காங்க. இவ்வளோ சைஸில் பீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க. அப்படியே தண்ணி கொதி வந்துருச்சு, அப்படியே போட்டுருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் ஜாஸ்தி வேண்டாங்க, இது ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸு. உங்களுக்கு போடுறதுக்குள்ளே காமிக்கிறேன் என்னன்ட்டு. அங்கே அந்த உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. பாதி வெந்தால் போதுங்க. அது பாதி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே இது கோட்டட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஒரு டைம் போடணும். அதனால் இதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைனர் பண்ணிவிடுவோம். ஒரு 3/4 kg இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பாயில் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் போட்டிருக்கோம் சால்ட்டு. திருப்பி மசாலாவிலையும் போடணும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. பெப்பர் பவுட்ரு பெரிய பிஞ்சாக ஒரு பிஞ்சு போட்டுக்காங்க. கார்ன்ஃப்ளவர் மக்காச்சோள மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கடாக்காக வரும். மைதா 2 டேபிள் ஸ்பூன். நாங்கள் ஐட்டம்ஸு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். அது பற்றிக்கு ஒரு கடாய் வச்சுருவோம். கடாய் வச்சுட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே ஆட் பண்ணிக்குவோம். ஐட்டம்ஸ்ன்றது 2 ஐட்டம்ஸ் தாங்க வேணும். மசாலா அப்படியே போடுறதுக்குள்ளே டைரெக்டாக காமிக்கிறேன். சில்லி பழுத்த மிளகா ஒரு எவ்வளோ உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்காங்க. நான் ஒரு 7 மிளகா எடுத்துருக்கேன். 2 பூண்டு உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், கார்லிக் பூண்டை நல்லா கீமா பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்காங்க. பாருங்கள், மிளகாயை நல்லா இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டிங் இருக்கணும். இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்காங்க. வாங்க, இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிவிட்டு எடுத்துக்காங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது, நல்லா அப்படியே ப்ரௌன் கலராக ஆகுங்க. அது மட்டும் ப்ளே பண்ணுவோம். ஆச்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி கலர் வரக்குள்ளே எடுங்க. சாதாரணமான ஐட்டம் இல்லைங்க. கடாய் வச்சுக்கலாம். நல்லா சூடாகட்டுங்க. சூடாயிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். மசாலா நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னா அதே மெத்தடில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஹனி ஃப்ரை பொட்டேட்டோஸ் ஃபஸ்ட் கிளாஸாக வரும். சில்லி ப்ளஸ் கார்லிக் என்ன ஆட் பண்ணிக்காங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்காங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்காங்க. 2 டைம் நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்க. ஒரு 2 பிஞ்சி பெப்பர் பவுடர், ஒரு பிஞ்சி சுகர், 25 கிராம் தண்ணி ஆட் பண்ணி. இப்போ ஆயில் இருந்தால் நல்லா சூடாக இருக்குது.
அதில் வந்துட்டு நம்ம பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இன்னொரு டைம் பொரிச்சுட்டு எடுத்துருவோம். அப்போ தாங்க அதுக்கு உன்னுடைய கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக ஹனி ஃப்ரை பட்டோட்டா ரெடி. பாருங்கள் ஒன்றுமே போகல, எப்படி பாருங்கள். வாங்க ஃபைனல் டச். இப்போ ஹனி ஆட் பண்ணுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுங்க. அந்த ஸ்வீட்டு அந்த ஹனினுடைய ஃப்ளவர் அப்படியே வந்துன்னு இருக்குங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஃபைனலாக ஒரு ஐட்டம்ஸ் போடணுங்க. அதை போட்டு இறக்கிடுவோம். லைட்டாக மலைச்சாரல் மாதிரி வெள்ளை எள்ளு மேலே தூவி விட்ருங்க. சும்மா செம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சுவையான ஃபஸ்ட் கிளாஸ் ஹனி ஃப்ரை பட்டோட்டா ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூடாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. வீட்டில் பண்ணி பாருங்கள். நீங்களும் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.